ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எக்லெஸ் பட்டர் குக்கீஸ். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம இன்றைக்கி இந்த 3 இன்க்ரீடியன்ட்ஸ் மட்டும்தான் வச்சு பட்டர் குக்கீஸ் பண்ண போகிறோம். 2.25 கப் ஆல் பர்பஸ் ஃப்ளார் எடுத்துருக்கிறேன். 3/4 கப் சுகர், 3/4 கப் பட்டர் எடுத்துக்கலாம். ஒரு மிக்சிங் பவுலில் ஃபர்ஸ்ட் நம்ம பட்டர் சேர்த்துக்கலாம். இது நல்லா ரூம் டெம்பரேச்சருக்கு எடுத்துக்கோங்க. அதோட சுகரும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் ஃபோர்க் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். உங்ககிட்ட விஸ்க் இல்லைனா ஹேண்ட் பிளெண்டர் இருந்தால் அது வச்சு மிக்ஸ் பண்ணலாம். நல்ல சுகரோடு சேர்ந்து பட்டரும் க்ரீம் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ நல்லா க்ரீம் ஆயிடுச்சு. இதோட நான் இப்போ ஆல் பர்பஸ் ஃப்ளார் சேர்த்துக்கிறேன். இது இல்லைன்னா இதுக்கு பதிலாக நீங்கள் கோதுமை மாவு கூட சேர்த்து பண்ணலாம். இது நல்லா சளிச்சிட்டு சேர்த்துக்கலாம், அப்படின்னா தான் கட்டி எதுவும் இல்லாமல் இருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்க, நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை நம்ம ஒரு சர்ஃபேஸ்க்கு மாற்றிக்கலாம். இப்போ கை வச்சு நம்ம மாவு எல்லாமே ஒன்றா சேர்த்து ஒரு ரோல் மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். ரோல் பண்ணதுக்கப்புறமா இதை கொஞ்சம் பெரிய ரெக்டாங்குலர் ஷேப்புக்கு நம்ம மாற்றி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஷேப்புக்கு நம்ம இப்போ கொண்டு வந்தாச்சு. அதுக்கப்புறமா ஒரு பிளாஸ்டிக் பேப்பர் விரிச்சிட்டு அதில் கொஞ்சமாக மேலே சுகரை தூவிக்கலாம். இப்போது இதை நம்ம அதில் வச்சுட்டு அப்படியே ஒரு ரோல் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அப்படியே குக்கீஸ் கட் பண்ண ஆரம்பித்தோன்னா இது உடைய ஆரம்பிச்சிடும். அதனால் ஒரு 1/2 hour இது நம்ம ஃப்ரீசரில் வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்து நம்ம குக்கீஸ் கட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், 1/2 hourக்கு அப்புறமா நம்ம இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். இதை சின்ன சின்னதாக ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு ட்ரேயில் பார்ச்மெண்ட் ஷீட் விரிச்சிட்டு அதில் ஒன்றா வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி உங்களுக்கு அவனில் தான் பேக் பண்ணி காட்ட போகிறேன். உங்கள்கிட்ட அவன் இல்லைன்னா நீங்கள் குக்கரில் கூட பண்ணலாம். குக்கரில் ஃபஸ்ட்டு ஒரு லேயருக்கு சால்ட் போட்டுட்டு அது மேலே ஒரு ஸ்டாண்ட் வச்சுக்கோங்க. அதில் ஒரு பிளேட்டில் குக்கீஸ்லாம் எடுத்து வச்சுட்டு லோ டு மீடியம் ஹீட்டில் 20 minutes நீங்கள் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கு குக்கருக்கு நீங்கள் வெயிட் போடணுன்னு அவசியம் இல்லை. சும்மா லிட்டை வச்சு க்ளோஸ் பண்ணாலே போதும். அவனில் 175 degree Celsiusல 20 minutes நம்ம பேக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ 20 minutes கழித்து நம்ம வெளியில் எடுத்தாச்சு. பாருங்கள், இப்போ இதை நல்லா நம்ம கூல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம எடுத்து பார்க்கலாம். ஆறுனதுக்கப்புறமா இப்போ பாருங்கள், சூப்பராக கிறிஸ்பியாக ரெடி ஆகிடுச்சு. இது பண்ணுறது ரொம்பவே ஈஸி தான். 3 இன்க்ரீடியன்ட்ஸ் இருந்தால் போதும்.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.